தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய பிரமுகர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். அது தொடர்பான விவரங்களை இனி பார்க்கலாம். தமிழகத்தின் பிரதான இரு கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தங்களது விருப்ப மனு விநியோகத்தை முடித்துள்ளனர். இந்நிலையில் திமுக அதிமுக சார்பாக காவல் அதிகாரிகள் நடிகர்கள் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளித்துள்ளனர். அதிமுகவில் 26,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்கள் அளித்துள்ளனர். இதில் நடிகர் வையாபுரி, செய்தி வாசிப்பாளர் நிர்மலா பெரியசாமி ஆகியோரும் விருப்ப மனுக்கள் அளித்துள்ளனர். அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பின் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்ட முன்னாள் டிஜிபி நடராஜனும் அதிமுக சார்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பணியில் இருக்கும் காவல் அதிகாரிகளும் அதிமுகவில் விருப்ப மனுக்களை அளித்தனர். சென்னை மதுவிலக்கு காவல் உதவி ஆணையராக இருக்கும் பீர் முகமது திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்தார். அவரை தொடர்ந்து சேலம் சூரமங்கலம் காவல் உதவி ஆணையர் கணேசன் நன்னிலம் தொகுதி மற்றும் சேலம் தெற்கு தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். பணியில் இருக்கும் காவல் அதிகாரிகள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதனால் அவர்கள் இருவரும் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளனர். அதிமுகவில் மட்டுமல்லாமல் திமுகவிலும் இதுபோன்று பலர் விருப்ப மனுக்கள் அளித்தனர். நடிகர் பூச்சி முருகன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்தார். அதேபோன்று நடிகர் வாகை சந்திரசேகரும் திமுக சார்பாக போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.